ஹலோ வீவர்ஸ், வெல்கம் செய்யறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேஸ்டியான ஹெல்த்தியான சப்பாத்தி ரொட்டிக்கு சைட் டிஷ் தாங்க வந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். இதில் நம்ம வந்து வெண்டைக்காய் போட்டு செஞ்சதால் அவ்வளோ அந்த மசாலாலாம் அதில் போய் கோட்டிங் ஆகி நல்லாவே டேஸ்டியாக இருக்குங்க. எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னே ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனுக்கும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போகிற ரெசிபி உடனுக்குடன் வரும். வாங்க இப்போ போய் பார்க்கலாம். ஒரே 1/4 கிலோ இருக்குங்க வெண்டைக்காய்க்கு நான் எடுத்துக்கிட்டேங்க. இதுக்கு வந்து நல்லா நம்ம வந்து கழுவிட்டு தொடச்சிட்டு இதுக்கு வந்து நம்ம ஒரு இன்ச்சாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் ஒரு 2 மீடியம் சைஸே வெங்காயம் எடுத்துருந்தேங்க. இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. நல்லாவே வந்து ஒரு இதழாக ஒரு வெங்காயத்துக்கு 4ஆக கட் பண்ணி அப்போ நீங்கள் எடுக்கக்குள்ள உங்களுக்கு அந்த மாதிரி இதழ் மாதிரி வருங்க. அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிட்டேன். நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, இந்த வெங்காயத்துக்கு இதில் போட்டுக்கலாம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு வதக்கலாம். நல்லா வந்து வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம கட் பண்ணி எடுத்து இந்த வெண்டைக்காய்க்கும் போட்டு வதக்கலாம். இது வந்து வெண்டைக்காய் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லாவே வந்து வதக்கணும். ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வந்து வதக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து சாஃப்டும் ஆகிடுச்சு, வதங்கி வந்துச்சு. இப்போ எடுத்துக்கலாம். நம்ம அதே பேனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து எண்ணெய் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்கும் போட்டுக்கிட்டேன். 1 டீஸ்பூன் ஜீரகம் பொரியட்டும். இந்த மாதிரி மீடியம் சைஸில் நான் 2 வெங்காயத்துக்கு எடுத்து ரொம்ப பொடியாகவே வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு நல்லா நம்ம வந்து வதக்கணும். நான் ஓமம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துருந்தேன். 1/2 டீஸ்பூன் கரிஞ்சீரகம். இதுக்கு வந்து குழவஞ்சின்னு சொல்கிறாங்க, போடக்கலாம், நல்லாவே இருக்குங்க. இந்த வெங்காயத்துக்கு வந்து நல்லா வந்து வதக்கி இருக்கணுங்க. இந்த மாதிரி வதங்கிருக்குள்ளே தான் போடணும். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதுக்கு வந்து அதிகமாகவும் வந்து சேர்க்காதீங்க. 1 டீஸ்பூன் இருந்தால் கூட பரவாயில்ல. நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம். பவுடர் மசாலா எடுத்துருந்தேன். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். மிளகாத்தூள் வந்து காற்று இருக்க மாதிரி வந்து நீங்கள் சேர்த்துங்க. சிம்மில் வச்சு இந்த பவுடர் மசாலா இதில் போட்டுக்கலாம். இதுக்கும் வந்து நல்லா வந்து வதக்கலாங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி போட்டு வதக்கலாங்க. அதிகமாகவும் தண்ணி சேர்க்காதீங்க. இப்பயே ஒரு 2 இருக்கும் நான் தக்காளி எடுத்து நல்லா வந்து மிக்சியில் அரைச்சிக்கிட்டேங்க. இது வந்து கொஞ்சம் பெரிய தக்காளியாகவே இருந்துச்சு. சின்ன தக்காளியாக இருந்தால் நீங்கள் 3 கூட வந்து போட்டுக்கலாம். இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வந்து வதக்கிட்டேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்குங்க. நான் வந்து கெட்டியான தயிர் எடுத்துக்கிட்டேன். இது வந்து கொஞ்சம் புளிப்பில்லாத தயிராகவே போட்டால் நல்லாவே க்ரீமியாக டேஸ்டியாக இருக்குங்க. இதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு நான் வந்து வேக வச்சுக்கிட்டேன். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கணும் இல்லைங்களா. இப்போ இந்த காய்க்கு இதில் வந்து போட்டுக்கலாம். இந்த வெங்காயத்துக்கும் வந்து போட்டுக்கலாம் நம்ம வதக்கி எடுத்த. இப்போ இதுக்கு வந்து நம்ம சிம்மில் வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு இதுக்கு வேக விடலாங்க. பாருங்கள், நம்ம தண்ணி எதுவுமே போடல. என்ன இருந்துச்சோ அந்த மோச்சர்லேயே வந்து இது வெந்துச்சுங்க. இதில் அந்த மசாலாலாம் நல்லாவே வந்து கோட்டிங் ஆகி அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ஒரு 3/4 டீஸ்பூன் இருக்கும். இதில் வந்து நான் லெமன் ஜூஸும் வந்து சேர்த்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட ஆம்ச்சூர் பவுட்ரு இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்க முடியும். அது இல்லைன்னா கூட இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும் இந்த எள்ளுக்கு நல்லாவே வந்து வறுத்துக்கிட்டேன். இது வந்து வெள்ளை எள்ளு. இந்த மாதிரி வறுத்து போடக்குள்ள அவ்வளோ நல்லா ரோஸ்டட் ஃப்ளேவராக நல்லாவே இருக்குங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனுக்கும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் உறவினர்களோட அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இது வந்து சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷுங்க. ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. என்ஜாய் ஃபுட்.